ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பயங்கர உத்திரியாக செம்ம டேஸ்ட்டாக பிரிஞ்சி ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த சேமியா வாங்கும்போது இந்த வெர்மிசெல்லி 2 இருக்கே, பாம்பினோ வெர்மிசெல்லி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு அனில் மாதிரி கம்பெனிஸ் ரோஸ்டட் ஷார்ட் வெர்மிசெல்லி போடுவாங்க. எதில் இந்த மாதிரி அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த அனில் வெர்மிசெல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையில் பண்ணது, அதே இந்த பாம்பினோ வெர்மிசெல்லி பார்த்தீங்க அப்படின்னா செமோலினால பண்ணது. செமோலினான்றது டியூரம் வீட், கொஞ்சம் மொத்தமான திக்கான வீட் வகைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அதோட லுக் ஒரு மாதிரி பாஸ்தா மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த பாம்பினோ, எம்டிஆர் இது வெர்மிசெல்லாம் பார்த்தீங்கன்னா செமோலினால பண்ணியிருக்கிறது இல்லையா, அதனால நம்மளால இதில் ஸ்வீட் டெசர்ட் வகையும் பண்ண முடியும், இந்த மாதிரி புலாவ் வெரைட்டிஸும் பண்ண முடியும். ஆனால் அனில் வெரைட்டிஸ் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே லைட்டாக இருக்கும் சாப்பிட. நிறைய இந்த மாதிரி நம்ம டொமேட்டோ பேஸ்ட், அதுக்கப்புறமேட்டு லெமன், அப்புறம் பிளெயினான புலாவ் அது கூட பண்ண முடியும். நம்மளோட சேனலில் இந்த அனில் ரோஸ்டட் வெர்மிசெல்லி வச்சு ரொம்ப உதிரியாக சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பாம்பினோவோட வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். அது ரோஸ்ட் பண்ணாதது ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 கப் அளவுக்கு இதில் அந்த வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், கைவிடாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஏன் கைவிடாமன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அப்போ தான் ஈவனான கோல்டன் கலர் எல்லா சைடும் நமக்கு கிடைக்கும். இது கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில். இந்த மாதிரி எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஈவனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வெர்மிசெல்லியை ரோஸ்ட் பண்ண அதே பேன் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப மைல்டான தாளிதம் தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், அதுக்கப்புறமேட்டு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, நட்சத்திர முகு இருந்தால் சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஒரு 2 பல்லு பூண்டு ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் போட்டு வணக்கிக்கலாம். பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோதான். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி போடும்போது அதோடைய வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும், ஓரளவுக்கு அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப்புக்கு 1 மீடியம் சைஸ்டு வெங்காயம், அதனால 2 கப்புக்கு 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது பிரிஞ்சி மாடலில் பண்ணுறதுனால கொஞ்சமாக இதில் புதினா இலைகள் ஒரு 4-5 இலைகள் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கணும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மை ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இப்போ நல்லா பாருங்கள் அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ்டான தக்காளி, இதே பெரிய தக்காளியாக இருந்தால் 1.5 தக்காளி கூட போதும். ஏன்னா பிரிஞ்சி ஃப்ளேவர்ன்றதுனால இதில் வெங்காயம் கூடுதலாக, தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துடலாம். தக்காளியோட தோல் சுருங்குற அளவுக்கு வணங்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸையும் உப்பையும் இப்போ சேர்த்துருக்கேன் பாருங்கள். மசாலா இன்க்ரீடியன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்பு வெர்மிசெல்லிக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு. நமக்கு 2 கப்புன்றதுனால 1 டீஸ்பூன் உப்பு, அது கூட சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக 1/4 டீஸ்பூன் உப்பு நல்லா வணக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு அரை கப் அளவுக்கு கேரட் இந்த மாதிரி நீளமாக சேர்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம வெஜிடபிள்ஸ் 1 கப் அளவுக்கு தான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி கொடுத்துடலாம். லேசாக தண்ணி தெளித்து இதை மூடி போட்டு இப்போ குக் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுவோம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும், நம்மளுடைய காயெல்லாம் நல்லா வேகணும், அவ்வளவே தான். மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறமேட்டு
தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிரும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. தயிர்ல இருந்து எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காய்கறிகள் வந்து ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. 1 கப்பு வெர்மிசெல்லிக்கு 1 கப்பு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ காய் வெந்துட்டதுனால நம்ம அதுக்கு தனியாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே வெங்காயம் தக்காளியோட ஈரப்பதமே போதும். ஸோ 2 கப்பு வெர்மிசெல்லிக்கு 2 கப் அளவுக்கு கரெக்டாக நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளவே தான். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதில் வெர்மிசெல்லியை சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெர்மிசெல்லியை இதில் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணோன்னு பாருங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குது தண்ணியோட அளவும் நம்மளுடைய வெர்மிசெல்லியும். மூடி போட்டு மிதமான ஃப்ளேமில் ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு குக் பண்ணலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, நம்மளுடைய தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. சிம்முக்கும் கொஞ்சம் அதிக ஃப்ளேம் தான் நான் வச்சேன். தண்ணி எல்லாம் அவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவே தான். இப்போ இனிமே சிம்மில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். எவ்வளோ உதிரி உதிரியாக இப்பயே வந்துருச்சு பாருங்க. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் இன்னும் ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் இதே மாதிரி குக் பண்ணுங்க. நம்மளுடைய புலபுலன்னு சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்மில் ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக மலர்ந்து உதிரி உதிரியாக நம்மளுடைய சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சேமியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 1:1 வாட்டர் தான். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் அளவாக சேர்த்துக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸையும் நல்லா குக் பண்ணிடலாம். தயிர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சூப்பரான உதிரி உதிரியான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அதுக்கப்புறமேட்டு கெஸ்ட் வந்துட்டாங்க, டக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் செய்யணும் அப்படின்னாலும் இது சூப்பரான ஆப்ஷன். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பண்ணி நீங்கள் லஞ்சுக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக உதிரி உதிரியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸும் இதில் சேர்க்குறோம் இல்லையா. இந்த வீடியோவில் இதே சேமியா வச்சு இன்னொரு வேரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம வந்து நெய் சேர்த்து இந்த சேமியா வெர்மிசெல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்து இது கொஞ்சம் லைட்டான ஃப்ளேவராகவும் நம்ம செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சிம்பிள். நமக்கு வந்து ஜீரகம் வந்து இதில் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவோம். அதே அளவுக்கு இஞ்சி பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 கப் அளவுக்கு இதில் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். மிளகாய் தூளுக்கு பதிலாக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், முதல்ல ஜீரகம் போட்டு வணக்கிட்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால நல்லா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வணக்கிடலாம். பச்சை மிளகாய் இருக்குது. மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உப்பு அதே குவான்டிட்டி தான். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு சேமியாவை சேர்த்தாச்சு. அதே மாதிரி நல்லா வேக வச்சிடலாம். அதே மாதிரி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறமேட்டு சிம் பண்ணி குக் பண்ணி எடுத்தாச்சு. இது ரொம்ப லைட்டான வெர்ஷன். எப்பயுமே பிரியாணி மாதிரி செய்யணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி வெர்ஷன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே அளவுக்கு இதுவும் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க.
2 வெரைட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.